இப்ப சமூகம் போய்கிட்டு இருக்கிற விதம் நல்லாத்தான் இருக்குன்னு நீங்க நினைக்கலாம். இல்லன்னா சமூகம் எப்படி இயங்கும்? இது இல்லன்னா கேன்சர் எப்படி உயிர் வாழும்னு கேட்குற மாதிரி இருக்கு. இயங்கக்கூடாதுப்பா, இயங்கவே கூடாது, துளியும் இயங்கக்கூடாது. எப்படி போய்கிட்டு இருக்கோ இதையெல்லாம் டைனமைட்டை வச்சு தகர்த்து விடணும். இப்படி போயிட்டே இருந்தா என்ன ஆகும்னு உங்களுக்கு தெரியலையா? எல்லாருடைய மனசுலயும் ஒரு பிம்பம் பதிஞ்சிருக்கு. உலகம் இப்படி போறது சரியான வழிதான் போல, ஓகே தான் போலன்னு. ஆனா உண்மையில பார்த்தா உலகம் இப்படி போறதுக்குத்தான் பாவம்னு பேரு. நீங்க பேசுற அந்த காலத்துல என்னோட ஒரு ஸ்டூடெண்ட் இருந்தான். இங்கதான் இப்போ உட்கார்ந்துருக்கான். அவன் கூட ராத்திரி முழுக்க ஏதோ பேச்சுவார்த்தை நடந்துச்சு. அப்புறம் காலையில விடிஞ்ச பிறகு பசிக்குது வாப்பா ஏதாவது சாப்பிட்டுட்டு வருவோம்னு சொல்லி கிளம்பினோம். அங்க நொய்டால அங்க அருகாமையில சின்ன சின்ன பராட்டா கிடைக்கிற இடங்கள் இருக்கும். அத்வைத்தோட ஆஃபீஸ் இருந்த இடமும் அதுதான். அது ஒரு இண்டஸ்ட்ரியல் செக்டர். அங்க அந்த மாசு நிறைந்த காத்துல நான் ஒரு 12 வருஷம் ஒரு சின்ன அறைக்குள்ள வாழ்ந்திருக்கேன். இவனை கூட்டிட்டு போனேன். இதே உதித் தான் அது. அங்க எல்லாமே கார்ப்பரேட் கட்டிடங்களா தான் இருந்துச்சு. அவன் கூட போகும்போது அப்போ அவனுக்கு என்ன வயசு இருந்திருக்கும்? 20 கூட இருந்திருக்காதுன்னு நினைக்கிறேன். அவன்கிட்ட நீ பார்க்கிற இந்த கட்டிடங்கள் எல்லாமே இடிச்சு தகர்க்கப்படணும்னு சொன்னேன். ஆனா இந்த விஷயத்தை கேட்ட உடனே உங்களுக்கு பயத்துல உடம்பு சில்லிட்டு போகுது. திகிலடைஞ்சிருவீங்க. அடபாவமே என்ன சொல்லிட்டாரு இவரு? இப்போ இருக்கிற வேர்ல்ட் ஆர்டர் எதுவும் நமக்கு வேண்டாம். இது எப்படி போய்கிட்டு இருக்கோ அது இன்னும் 20-30 வருஷம் நீடிக்காது. இது உலகத்துல பாதி உயிரினங்களை அழிச்சிடுச்சு. தினசரி 100லிருந்து 1000 உயிரினங்கள் முற்றிலும் அழிஞ்சு போய்கிட்டு இருக்கு. இயற்கையான அழிவு வீதம் என்னன்னு உங்களுக்கு தெரியுமா? நாம செய்யறத ஆன்த்ரோபோஜெனிக் இன்டர்வென்ஷன் சொல்லுவாங்க. அதெல்லாம் இல்லாம இருக்கும்போது இயற்கையான அழிவின் வேகம் என்ன தெரியுமா? ஒரு நாளுக்கு ஒரு உயிரினம் தான். இயற்கையான அழிவு வீதம் இருக்குல்ல, அதிலிருந்து 100 மடங்கு 1000 மடங்கு அதிகமான வேகத்துல நாம தினசரி உயிரினங்களை அழிச்சுக்கிட்டு இருக்கோம். இதை செய்யறது நம்முடைய சமூகம் தான். ஆனா இல்லைன்னா அப்போ சொசைட்டி எப்படி இயங்கும்னு கேட்குறீங்க? அட எனக்கு சமூகம் நடத்தணும்னு ஆசையே இல்லை. இது நிறுத்தப்படணும். நாம கட்டி வச்சிருக்கிற இந்த எல்லா விஷயங்களும் தரைமட்டமாக்கப்படணும். இதுக்கு அர்த்தம் நான் அங்கே போய் உண்மையிலேயே டைனமைட் வைப்பேன்னு இல்லை. நான் எந்த அர்த்தத்தில் பேசுகிறேன்னு புரிஞ்சுக்கோங்க. மனித மனசில் இருக்கிற எந்த பழக்கம் இந்த கட்டிடங்களை கட்டி வச்சிருக்கோ, இந்த கட்டிடங்களுக்குள்ள என்ன வேலை நடக்குதோ அந்த வேலை நிறுத்தப்படணும். ஏன்னா அந்த வேலை தான் இன்னைக்கு நம்மளை எதுக்கும் உதவாதவங்களா மாத்திடுச்சு. அந்த காய்கறி விற்கிறவர் இருக்காருல்ல, அவர் சமூகத்துக்காக வேலை செய்யல. அவங்க தான் சமுதாயத்தால பாதிக்கப்படுறவங்க. உண்மையில சொல்ல போனா அவர் பிறந்தே இருக்கக்கூடாது. முதல்ல அவங்களுக்கு நடந்த பெரிய அநியாயம் என்னன்னா, அவங்கள இந்த உலகத்துக்கு கொண்டு வந்துட்டாங்க. ஒருவேளை பிறந்துட்டாங்கன்னாலும் அவங்கள பெத்தவங்களோட கடமை என்னன்னா நல்ல வாழ்க்கை கொடுக்கணும். ஆனா என்ன பண்ணிட்டாங்க? அவங்கள ஒரு காய்கறி வியாபாரியா மாத்திட்டாங்க. இப்ப நீங்க சொல்றீங்க அந்த காய்கறி விற்கிறவரை பாருங்க, இவங்க இல்லாம எப்படி சமுதாயம் ஓடும்? உங்களுக்கும் எனக்கும் நம்ம எல்லாருக்கும் நாள் முழுக்க தள்ளுவண்டியில காய்கறி விற்கணும்னு ஒரு வாழ்க்கையை ஏற்படுத்தி கொடுத்துட்டா நம்மளால வாழ முடியுமா? நம்மளால வாழ முடியாது. ஆனா காய்கறி விற்கிறவர் காய்கறி விற்கிறாருன்னா அவர் ஏதோ பெரிய புண்ணியம் செய்யற மாதிரி நாம பேசுறோம். நாம அவருக்கு நரகத்தை கொடுத்துட்டோம். இந்த குளோபல் வார்மிங் பற்றி நாம பேசுறோம்ல, அதுல அதிகமான பாதிப்பு காய்கறி விற்பவர்களுக்கு தான் வரும். ஏன்னா அவங்க ராத்திரி 12 மணிக்கு பொருட்களை விற்க மாட்டாங்க. அவங்க பகல்ல தான் தங்களுடைய தள்ளுவண்டியில காய்கறி எடுத்துட்டு போவாங்க. ஹீட் வேவால அவங்களுக்கு தான் ஹீட் ஸ்ட்ரோக் வரும். அவங்க தான் சாகவும் போறாங்க. ஆனா நாம எப்படி பேசுறோம்னா, அடடா காய்கறி விற்கிறவர் செய்யற வேலையை பாருங்க, he too is a cog in the giant wheel of the society. இல்லப்பா, அவர் அதுக்கு இரையாகிக்கிட்டு இருக்கிறார். அவரு அழிஞ்சுக்கிட்டு இருக்கிறார். இந்த சிஸ்டத்தை, இந்த அமைப்பை பராமரிக்கிறதுல உங்க எல்லாருக்கும் என்ன ஆசை? இதெல்லாம் சாம்பலா போயிடணும்னு நான் விரும்புறேன். எதுவும் மிஞ்சக்கூடாது இதுல. நமக்கு கொஞ்சமாவது மனசாட்சி இருக்கா இல்லையா? நம்ம உலகத்தை எப்படி உருவாக்கிட்டோம்னு நமக்கு தெரியுதா? இல்ல மக்களோட வலியை புரிஞ்சுக்கவே முடியாத அளவுக்கு நாம் அவ்வளவு கல்நெஞ்சுக்காரங்களா மாறிட்டோமா? இது உலகம் இல்ல. இது நான் விளையாட போற இடத்துக்கு பக்கத்துல எங்கேயோ ஒரு இடத்துல தேனீக்களோட கூட இருந்தது.
அவங்க அந்த தேனீ கூட்டுல எந்த கேஸை விட்டாங்களோ புகையை கிளப்பினாங்களோ தெரியல. முழு கோர்ட்டும் செத்துப்போன தேனீக்களால நிரம்பி இருந்தது. துடிக்குதுங்க. முழுசா சாகல. உங்களோட சிஸ்டம் இயங்கிக்கிட்டே இருக்கணுங்கிறதுக்காக அதுங்க துடிக்குதுங்க. உங்களுக்கு குற்ற உணர்வு வர்றதுக்கு காரணம் இதெல்லாம் உங்களால தான் தெரியறப்போ பிறந்த உடனே நீங்க இதுல பங்கு பெற்றிருக்கீங்க. அதனால இதை தடுக்க ஒரே வழிதான் இருக்கு. எவ்வளவு முடியுமோ அவ்வளவு அதை தடுக்க முயற்சி செய்யணும். இப்ப எங்க விளையாடுறது? நாங்க விளையாடுற கோர்ட்ல சாகாம அரைகுறையா துடிச்சிட்டு இருக்கிற தேனீக்கள் இருக்கு. என்னோட கூட வந்தவங்க ஒரு துணியை எடுத்து அதையெல்லாம் ஓரமா ஒதுக்குறாங்க. ஒன்னும் செய்ய முடியாது. இரக்கமில்லாம செய்ய வேண்டியிருக்கு. இப்ப அதுங்களை என்ன செய்ய முடியும்? ஒவ்வொன்னா எடுத்துட்டு டாக்டர் கிட்ட போகட்டுமா? என்ன செய்யறது? குறைஞ்சது 100 தேனீக்கள் இருக்கு. இதுதான் நம்மளோட சமூகம். இந்த உயிருக்கு போராடிட்டு இருக்கிற தேனீக்கள்ல ஒரு பேரு நம்ம காய்கறிக்காரரோடதும் தான். இப்போ நடக்கிற சமூக அமைப்பு, பொருளாதார அமைப்பு, அரசியல் அமைப்பு, குடும்ப அமைப்பு எல்லாம் இப்படியே தான் தொடரணும்னு நீங்க எப்பவும் சொல்லக்கூடாது. எதுவுமே அப்படியே தொடர வேண்டியதில்லை. நமக்கு அடிப்படையான மாற்றம் தேவை. அதுக்குத்தான் ஆன்மீகம் இருக்குது. இல்லாட்டி நாம கீதையை ஏன் படிக்கிறோம்? அதனால நாம சமூகத்துக்கு பயனுள்ளதா இருக்கணும்னு சொல்லும்போது அதுக்கு அர்த்தம் என்னுடைய இந்த கையில ஒரு கொப்பளம் இருக்கு, நான் இந்த கைக்கு பயனுள்ளதா இருக்கணும்னு சொல்றது மாதிரி தான். ஒரே ஒரு வழியில மட்டும்தான் பயனுள்ளதா இருக்க முடியும். எந்த விஷயம் இருக்கக்கூடாதோ அதை அங்கே இருந்து நீக்கிடுங்க. இதுதான் வேதாந்தத்தின் வழி. நேத்தின்னா இருக்கக்கூடாததே விளக்குன்னு அர்த்தம். உங்க பேச்சை நான் ஒத்துக்கிறேன் ஆச்சாரியஜி. எனக்கும் கூட சமூகத்துல பெரும்பாலான விஷயங்கள் தவறாதான் தெரியுது. அதை சரி பண்ணணும். உங்க மூலமா விஷயங்களை தெரிஞ்சுக்க நானும் முயற்சி பண்ணிக்கிட்டு தான் இருக்கேன். நீங்க தான் எனக்கு அந்த ஆர்வத்தை கற்று தந்தீங்க. அதனால எனக்கு சில கேள்விகள் இருக்கு. நான் கேட்கலாமா? ஆமா, சொல்லுங்க சொல்லுங்க. நீங்க சொன்னது சரிதான். சமூகம் மாறணும். அவங்களுக்கு நடந்த அநியாயம் நடந்திருக்க கூடாது. ஆனா நமக்கு அந்த சிறந்த வாய்ப்பு கிடைக்கலனா அடுத்த சிறந்ததை நோக்கி போகணும்னும் நீங்க தான் சொல்றீங்க. இப்போ அவங்க சமூகத்துல சிக்கிக்கிட்டாங்க. நாம எல்லாரும் சேர்ந்து அந்த சமூகத்தையே கெடுத்துட்டோம். இப்போ அவங்க அதிகமா படிக்க முடியல, நல்ல வேலை கிடைக்க வழி இல்ல, குடும்ப பொறுப்புகளும் ஏற்கனவே வந்துருச்சு. இப்போ அவங்க என்ன செய்யலாம்? அடுத்த சிறந்த வழி என்ன? பாருங்க, முதல்ல நான் அடிப்படையான மாற்றம் தேவைன்னு சொல்லும்போது அதுல சிறந்ததை நம்மால செய்யவே முடியாதுன்னு இல்ல. முதல்ல சொல்லுங்க, பெஸ்ட்னா என்ன, என்ன செய்ய முடியாது? நீங்க என் பேச்சோட ஒத்து போறேன், நான் சரியா பேசுறேன்னு சொல்றீங்க. நானே 12 வருஷத்துக்கு முன்னாடி இதையும் தான் சொன்னேன். சம்டைம்ஸ் யூ அக்ரி அண்ட் சம்டைம்ஸ் யூ டிஸ்அக்ரி, பட் டு யூ எவர் அண்டர்ஸ்டாண்ட்? என்னுடைய பேச்சோட ஒத்துப்போங்கன்னு நான் சொல்லலையே. நான் முதல்ல விஷயத்த புரிஞ்சுக்கோங்கன்னு தான் சொன்னேன். உங்களுடைய கேள்வியில இந்த கருத்து மறைஞ்சிருக்கு. நான் என்ன சொன்னேன்னு உங்களுக்கு புரியவே இல்லை. நான் சமூகத்துக்கு திருத்தம் தேவைன்னு சொல்றதா நீங்க நினைக்கிறீங்க. அதனால பெஸ்ட் விஷயம் செய்ய முடியலன்னா திருத்தத்துக்காக 2வது விஷயம் என்ன பண்ணணும்னு கேட்குறீங்க. நான் ரிஃபார்மேஷன் பத்தி பேசல, வேற விஷயத்தை பத்தி பேசுறேன். நான் டிசல்யூஷன் பத்தி பேசுறேன். சமூக கட்டமைப்புல நான் மேலோட்டமான மாற்றங்களை பத்தியோ ஏதோ ஒரு காஸ்மெட்டிக் மாற்றத்தை பத்தியோ பேசல. பாருங்க, நாம இங்க கீதை பத்தி பேச போறோம். இங்க மையத்தை பத்தி தான் பேசுவோம். த வெரி சென்டர் ஆஃப் த ஹியூமன் பீயிங் ஹேஸ் டு சேஞ்ச். அப்போ எல்லாமே மாறிடும். நீங்க இப்போ என்ன நினைக்கிறீங்கன்னா, என்ன நடந்துகிட்டு இருக்கோ அது அப்படியே நடக்கணும். அதுல கொஞ்சம் பழுது ஏற்பட்டு இருக்கு. காரோட ஒரு டயர் பஞ்சர் ஆகிடுச்சு, அதனால ஸ்டெப்னி போடலாம்னு பார்க்குறீங்க. நான் அதை பத்தி பேசல. ஸ்டெப்னி போடுறது ஆன்மீகத்தோட வேலை இல்லை, அது மேனேஜர்ஸோட வேலை. மேனேஜர்கள் என்ன செய்றாங்கன்னா, நடந்துகிட்டு இருக்கிற அமைப்பை இயங்க வைக்கிறதுக்காக சின்ன சின்ன மாற்றங்களை செய்வாங்க. அவரைத்தான் மேனேஜர்னு சொல்றோம். மேனேஜரோட வேலை புதுசா ஒரு அமைப்பை உருவாக்குறது இல்ல, ஏற்கனவே நடக்கிறதையே ஓட வைக்கிறது தான். அதுல கொஞ்சம் வெளிப்படையான மாற்றங்கள் பண்ணி அந்த ஓட்டம் தொடர செய்யறது தான். நீங்க இன்னமும் என்ன நினைக்கிறீங்கன்னா, சரி, சொல்றது சரியான விஷயம்தான். காய்கறி விற்கிறவர் கஷ்டப்படுறாரு, மாட்டிக்கிட்டாரு, அவர்கிட்ட பணம் இல்ல, ஆனா அவருக்கு குடும்பம் இருக்கு, குழந்தைகள் இருக்காங்கன்னு சொல்றீங்க. நடந்துகிட்டு இருக்கிற குடும்ப அமைப்பு தொடர்ந்தே ஆகணும்னு நீங்க நினைக்கிறீங்க. அப்புறம் நீங்க ஒத்துக்கிறீங்கன்னு சொல்றீங்க. உங்களுக்கு புரியவே இல்லைன்னா எப்படி ஒத்துக்கிறீங்க?
இந்த குடும்ப அமைப்பு இப்போ நடந்துகிட்டு இருக்கிற மாதிரியே ஏன் தொடரணும்? இப்போ நடந்துகிட்டு இருக்கிற மாதிரி ஏன் தொடரணும் சொல்லுங்களேன். நம்ம நம்பிக்கைகள் நம்ம மனசுல அப்படியே பதிஞ்சு போச்சு. இதுதான் உண்மைங்கிற மாதிரி. சில விஷயங்கள் கல்வெட்டு மேல எழுதின மாதிரி ஆயிடுச்சு. அது அப்படியே தான் நடந்தாகணும்னு நினைக்கிறீங்க. என்ன நடந்துகிட்டு இருக்கோ அது ஏன் அப்படியே நடக்கணும்னு நீங்க யோசிச்சு பாருங்க. இதை சொல்லிட்டு சீக்கிரம் உங்களுடைய ஆர்வத்தை நிறுத்திடாதீங்க. பட் வாட் இஸ் த ஆப்ஷன்? டெல் மீ அன் ஆல்டர்னேட்டிவ். உண்மையில இது எல்லாம் பயனில்லாத வாட் அபவுட்ரி தான். என்ன நடந்துகிட்டு இருக்கோ அது அப்படியே ஏன் நடக்கணும்? என்னவெல்லாம் நடந்துகிட்டு இருக்கோ அது அகங்காரத்தோட மையத்திலிருந்து தான் வருதுன்னா அப்போ ஏன் தொடரணும் சொல்லுங்க. உங்களோட குடும்பம் எங்கிருந்து வருது? அகங்காரத்திலிருந்து. உங்களோட சமூகம் எங்கிருந்து வருது? உங்களோட அரசியல் எங்கிருந்து வருது? உங்களோட பொருளாதாரம் எங்கிருந்து வருது? உங்களோட பொழுதுபோக்கு எங்கிருந்து வருது? உங்களோட கலைகள் எங்கிருந்து வருது? உங்களோட இலக்கியம் எங்கிருந்து வருது? உங்களோட விஞ்ஞானம் எங்கிருந்து வருது? எல்லாமே எந்த மையத்திலிருந்து வருது? அதனால என்ன நடந்துகிட்டு இருக்கோ அது அப்படியே ஏன் நடக்கணும்? அது நடக்காது. ஆன்மீகம் வாழ்க்கையில இறங்கிடுச்சுன்னா மையம் மாறும். மையம் மாறிட்டா எதுவுமே இப்போ இருக்கிற மாதிரி இருக்க முடியாது. எல்லாமே மாறிடும். குடும்பம் மாறிடும், சமூகம் மாறிடும், பாராளுமன்றம் மாறிடும், சந்தை மாறிடும், எல்லாமே மாறிடும். ஒருவேளை பாராளுமன்றங்களின் தேவையே முடிஞ்சு போகலாம். ஒருவேளை பாராளுமன்றமே இல்லாம போகலாம். எந்த ஒரு விஷயத்தையும் அது நடந்துக்கிட்டே வந்திருக்குங்கிறதால அது தொடர்ந்து நடந்தே ஆகணும்னு நினைக்கிறது ரொம்ப பயங்கரமான விஷயம். நடந்துக்கிட்டு இருக்கிறது கிருஷ்ணருக்கு எதிராக இருந்துச்சுன்னா ஏன் நடக்கணும் சொல்லுங்க. என்ன நடந்துக்கிட்டு இருக்கோ அது சத்தியத்துக்கு எதிராக இருந்துச்சுன்னா ஏன் நடக்கணும் சொல்லுங்க. நாம படிச்சோம் இல்லையா? பரமனை விட்டகலாமையே பரம்பரை. வேற இல்லையே. கடந்த காலத்தின் எச்சமெல்லாம் இல்லை, தேவையில்லையே. அதனால எது நடந்துக்கிட்டு இருக்கோ அது தொடருதுங்கிறதால மட்டும் தொடர்ந்து நடந்துக்கிட்டே இருக்கணுமா என்ன? நாங்க ஒத்துக்க மாட்டோம்.